நான் ரொம்ப இண்டிபெண்டன்ட். எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை தான் நான் செய்வேன். உங்களோட விருப்பத்தை என் மேலே திணிக்கக்கூடாது. ஓகே. எனக்கு வேலைக்கு போகணும்னு தோணுச்சு நான் போவேன். இல்லைன்னா போக மாட்டேன். சரிங்க. ஈக்குவாலிட்டி எனக்கு ரொம்ப முக்கியம். நான் ஒரு வேலை செஞ்சால் நீங்கள் ஒரு வேலை செய்யணும். இது என்னோட வேலை, உன்னோட வேலை, இந்த பேச்சே இருக்கக்கூடாது. ம். அப்புறம் எனக்கு இதை சமைக்கிறதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நீங்கள் சமைக்கிறதா இருந்தால் சமைச்சிக்கலாம். இல்லை மெய்டு யாராவது வச்சுக்கலாம். சமைக்க தெரியாதா? ம்ஹும். ஏங்க பொண்ணுங்க மட்டும்தான் சமைக்கணுமா? காலங்காலமாக பொண்ணுங்களை அடுப்படியில் தானே வச்சுட்டு இருக்கீங்க. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு சமைச்சு கொட்டவா நாங்கள் கல்யாணம் பண்ணுறோம்? கரெக்ட்டுங்க. ஆனா ம் நான் வீட்டில் கேட்டு சொல்கிறேங்க. ம் போயிட்டு வாங்க. இதான் நீ பார்த்தாளுங்களா? வரவெல்லாம் பழைய மைண்ட் செட்டில் இருக்கான். லாஸ்டா ஒரே ஒருத்தம்மா. இன்னொருத்தனா? ஹாய். ஹாய். ஸோ நான் சாரி, ஃபர்ஸ்ட் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் சொல்லிடுவா, இஃப் யூ டோன்ட் மைண்ட். இது வேறயா? ம் ஒன்றும் இல்லைங்க, ஒரே ஒரு மேட்ரு தான். எனக்கு வேலைக்கு போகிறதுல சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. ஆஃப்டர் மேரேஜும் போகிறதா ஐடியா இல்லை. என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க. நீங்க வேலைக்கு போலனா கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபேமிலி யாரு மெயின்டைன் பண்ணுவா? நீங்கள் போங்க. நானா? ம் வீட்டை நான் பார்த்துக்கிறேன். எனக்கு சமைக்க கூட தெரியும். வீட்டில் இருக்க எல்லா வேலையும் நானே பார்த்துக்கிறேன். ஓ சூப்பர். ஆனா ஆஃப்டர் மேரேஜ் ஒரு ஆம்பளை வேலைக்கு போல. அட என்னங்க நீங்கள் இன்னும் ஓல்டு மைண்ட் செட்லேயே இருக்கீங்க. ஆம்பளைங்கன்னா வேலைக்கு போய் தான் ஆகணுமா என்ன? நான் அப்படி சொல்ல. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் என்ன உங்களுக்கு சம்பாரிச்சு கொட்டுவா கல்யாணம் பண்ணுறோம்? ஹலோ ஹலோ, ஆ ஆர் யூ ஓகே? தண்ணி வேணுமா? யா ஐம் ஓகே. நான் வீட்டில் டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றேன். நோ ப்ராப்ளம். எவ்வளோதான் இண்டிபெண்ட்டாக இருந்தாலும் சில விஷயத்துக்கு டிபெண்ட் பண்ணி தான் இருக்க வேண்டியிருக்குல்ல. சரிங்க, உங்களுக்கு ஓகேனா நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம். பை. பாய்.